கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்த ஒரு வீடியோ MS தோனி அவரை பற்றி தாங்க. ஸோ தலை அவருடைய பயிற்சி ஆட்டத்தை தொடங்கிட்டாரு. ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அதை தாண்டி எப்போ சிஎஸ்கேல ஜாயின் பண்ண போகிறாரு, அது மட்டும் இல்லாமல் நண்பர்களுக்காக அவர் பண்ண ஒரு விஷயம் பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. அப்படி என்ன ஒரு பேட்டில் இருக்குது, எதனால இதெல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒவ்வொரு வருஷமும் MS தோனியோட கடைசி வருஷமாக இருக்குமான்னு சொல்லிட்டு 2019 எல்லாருமே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாலும் ஸோ அவர் வந்துட்டு டெஃபினெட்லி நாட், அது மட்டும் இல்லாமல் பட் ஐ ஸ்டில் ஹேவன் லெஃப்ட் பிஹைண்ட் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட டைலாக்ஸ் ஒவ்வொரு தடவையும் அவர் பேசும்போது வந்துட்டு செம்மையாக இருக்கும், கூஸ் பம்ஸாக. ஸோ மேபி நெக்ஸ்ட் இயர், ஸோ அனதர் ஒன் மோர் இயர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு வருஷம் ஃபிட்டாக இருந்தானா நான் ஆடுவேனுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ மனுஷன் ஃபிட்டாக இருக்கிறாரு, நீ இன்ஜுரி எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துட்டாப்ல. ஸோ ஒரு வருஷம் ஃபைனலாக இந்த தடவை தோனியை பார்க்க போகிறோம். ஆனால் இந்த தடவை நிஜமாலுமே ஃபைனல். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அவர் விளையாட மாட்டார். எதை வச்சு சொல்கிறீங்கன்னு கேட்டால் அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன். போன தடவை ரீட்டைன் பண்ணும்போதே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அதிகப்படியான அமௌண்ட் வேணாம், நீங்கள் ஜடேஜாவை ஃபர்ஸ்ட் ரீட்டைன் பண்ணிடுங்க, எனக்கு வந்துட்டு கம்மியான அமௌண்ட் கொடுத்தா போதும், ஜடேஜாக்கு நீங்கள் ஒரு 16 கோடி கொடுத்து ரீட்டைன் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஜடேஜாவை தான் தோனி இருக்கும்போதே ஹை ப்ரைஸில் ரீட்டைன் பண்ணாங்க. ஸோ அப்போவே தெரிஞ்சு போச்சு அடுத்த மெகா ஆக்ஷன் வரைக்கும் சர்வை பண்ணுவார்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் ஸோ அவருடைய லுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ தப்பி தவறி ஸோ வந்துட்டு அது கோஇன்சிடென்ஸா அப்படி இல்லைன்னா வந்துட்டு ரசிகர்கள் கேட்டதுக்காக பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஸோ ஹேரும் லாங் ஹேராக வச்சிருக்காருங்க. ஸோ அதே மாதிரி அவருடைய கெரியரை ஃபினிஷ் பண்ணணுங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு. ஸோ உண்மையாலுமே அவருக்கும் பார்த்தோம் அப்படின்னா எமோஷனலான மூமெண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கிரிக்கெட் ரசிகர்கள் அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இந்த வருஷம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரி ஓகே. ஸோ MS தோனியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு 2019 அண்ட் 2020 பார்த்தோம் அப்படின்னா அவருடைய இன்டர்நேஷனல் பயணம் அப்படிங்கிறது வந்துட்டு முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்க்கும்போது ஸோ ஒரு மேக்ஸிமம் IPL மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஸோ அதை தொடர்ந்து ஸோ மற்ற லீகெல்லாம் எதுவுமே ஆடாமல் ஸோ அவருடைய விவசாயம் பார்த்துக்கிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு. ஸோ நிறையா ட்ராவல் பண்ணுறாரு, ஏகப்பட்ட நாலேஜ் கெயின் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயமெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ வழக்கம் போல் இந்த தடவையும் பார்த்தோம்னா எந்த விதமான டச்சும் இல்லை அப்படிங்கிறதுனால 1.5 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் முன்னாடியே பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஸோ எக்ஸாக்டாக இன்னையிலேருந்து ஒரு 42 நாள் இருக்கு, 45 நாள் முன்னாடியே அவருடைய பயிற்சியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக 60 நாளுக்கு முன்னாடியே லைட்டாக டச் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ பேடெல்லாம் கட்டிட்டு ப்ரொஃபஷனலாக எப்படி நெட்டில் ஆடுவாங்களோ அந்த மாதிரி ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு ஆடிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு பிக்சர் அண்ட் வீடியோஸ் அப்படிங்கிறது இப்போ சோசியல் மீடியாவை தெரிக்க விட்டுட்டு இருக்குன்னு சொல்லணும். ஸோ ஃபைனலாக ஒரு தடவை ஒரு பேட்டிங் ஆடுறத நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. சரி ஓகே. இதெல்லாம் தாண்டி இப்போ வைரல் ஆகிட்டு இருக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எவ்ரி டைம் MS தோனியோட ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் வரும்போது கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவர் போட்டிருக்க கூலிங் கிளாஸ். ஸோ இதோட ரேட் எவ்வளோ தெரியுமா, இது என்ன பிராண்டு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணுவாங்க. சர்ச் பண்ணி அந்த பிராண்டை வந்துட்டு பை பண்ண போய் அதோட ஸ்டாக் வேல்யூ ஏற்றி விட்டுருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ப்ரொஃபஷனலுமே அப்படித்தாங்க. ஸோ இந்த அத்லெட்ஸ் எல்லாருமே பார்க்கும்போது நம்மளுடைய விராட் கோலி ஆகட்டும், ஸோ ரொனால்டோ, ஏகப்பட்ட வேர்ல்டு லெவல் இருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது அது ட்ரெண்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு MS தோனி அவர்களும் ஸோ அவர் போட்டிருக்க ஒவ்வொரு ஷர்ட் முதல் கொண்டு, கூலிங் கிளாஸ் முதல் கொண்டு, அவர் போட்டிருக்க ஷூ முதல் கொண்டு, ஸ்னீக்கர்ஸ் முதல் கொண்டு எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக நோட் பண்ணி இது இந்த பிராண்டுப்பா அப்படிங்கிற மாதிரி டீகோட் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி அவர் யூஸ் பண்ணுற பேட்டும் மிகையாகாது. பேட்டில் ஒட்டி இருக்கிற அந்த ஸ்டிக்கர்ஸ் ஆகட்டும் ஸோ எல்லாமே ஓ இவங்க ஸ்பான்சரா, ஸோ இந்த தடவை தோனிக்கு வந்துட்டு இவங்க வந்திருக்காங்களா, ஸோ இவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தர் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த வகையில் இந்த தடவை தோனி நெட்டில் இருக்கும்போது அந்த ஒரு பேட்டில் ஸ்பான்சராக இருந்த ஒரு நேம் பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையே, எந்த ஒரு கிரிக்கெட் பிளேயருமே இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி பார்த்தது இல்லையே. புது ஸ்பான்சராக இருப்பாங்களோ ஸோ கண்டிப்பாக ஸ்டாக் வேல்யூ எங்கேயோ போயிருப்பா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது MS தோனி ஒரு சாக் கொடுத்தா இருப்பாருங்க. ஸோ யாருனாலுமே நம்ப முடியல. ஸோ நண்பனுக்காக இவ்வளோ தூரம் அதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ பொதுவாக வளர்த்து விட்டவங்களாம் மறக்கக்கூடாது. ஸோ நண்பர்களுக்காக எவ்வளோ பண்ணால் கூட ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை வந்துட்டு கடைசி கட்டத்தில் பண்ணி கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஸோ யாரெல்லாம் MS தோனி அன்டோல்ட் ஸ்டோரி அந்த மூவி பார்த்தீங்க அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு எனக்கு தெரியல. ஸோ தோனியோட ஹிஸ்ட்ரி எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு கடை இருக்கும், அது வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கடை, ஸ்போர்ட்ஸ் ரீதியாக எல்லாமே தம்பிள்ஸ் ஆகட்டும் அண்ட் கேரம் போர்டு எல்லாமே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷாப் தான். ஸோ மேட்ச் ஆடிட்டு இருக்கும்போது கூட மேட்ச் விறுவிறுப்பாக தோனி விளையாடுறத பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒருத்தர் கேரம் போர்டு கேட்கும்போது கூட அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருவாங்க. காமெடியான ஒரு சீனெல்லாம் வந்துட்டு அமைச்சிருப்பாங்க அந்த ஒரு ஷாப்பில். இப்போ ரியல் லைஃப்பில் அந்த ஷாப்போட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரைம் அப்படிங்கிற ஷாப். அதாவது தோனியோட நண்பர்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணவங்க, தோனியை வளர்த்து விடுறக்கு இந்த ஃப்ளைட்டெல்லாம் பிடிச்சி நீ போய் ஆடுமாகி நாங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணி விட்ட நண்பர்களுடைய கடை தான் அந்த பிரைம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ
எப்போவுமே இந்த இன்டர்நேஷனல் குள்ளையெல்லாம் நீங்கள் மேட்ச் ஆடும்போது இந்த மாதிரி லோ பிராண்டெல்லாம் ப்ரொமோட் பண்ண முடியாது, அவங்க கொடுக்கறதா பண்ண முடியும். ஆனால் தோனி அவர்கள் வந்துட்டு இப்போ வெளியில் வந்துட்டார் இல்லையா, ஸோ அவர் நினைச்ச விஷயங்களை பண்ணலாம். ஸோ அதனால நண்பனுக்கு நம்மளால் முடிஞ்ச இன்னொரு ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கடை ஸ்டிக்கரை தன்னோட பேட்டில் ஒட்டி அந்த ஒரு நெட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத ஈடுபட்டிருக்காரு. ஒரே ஒரு ஸ்னாப் தான் சோசியல் மீடியா ஃபுல்லாமே கொழுந்து விட்டு எரியுது. எங்கடா இந்த கடை இருக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணும்போது தான் எஸ் இது மூவிலேயே வந்துச்சு, ரியல் லைஃப்பில் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் MS தோனி அவர்களை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதால கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.